Welcome back to AS English. Let's make English sentences. ஆங்கில வாக்கியங்கள் உருவாக்குவதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது மாஸ்டர் ஸ்ட்ரக்சர். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரக்சர் இருந்து தான் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கான அனைத்து விதமான பேட்டர்ன்களும் இங்கிருந்து தான் உருவாகின்றது. ஆகையால் இந்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரக்சரை தெரிந்து கொண்டால் அனைத்து விதமான ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்களையும் உருவாக்கி விடலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் முதலில் வருவது சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப், அடுத்து ஆப்ஜெக்ட் ஸ்லாஷ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போது சென்டென்ஸை பார்க்கலாம். நான் ஒரு பாடல் பாடுகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் நாம் மாற்றப் போகின்றோம். இப்போது இந்த சென்டென்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது 3 போர்ஷன் வருகின்றது. நான் ஒரு பாடல் மற்றும் பாடுகிறேன். இப்போ நாம் பார்ப்பது மாஸ்டர் ஸ்ட்ரக்சரில் உள்ள முதல் போர்ஷன் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ற குழு வேர்டு என்ன, யார் என்ற கேள்விக்கான பதில். இந்த வாக்கியத்தில் நான் என்ற பதில் கிடைக்கின்றது. இப்போ சப்ஜெக்ட் நான். இரண்டாவது மாஸ்டர் ஸ்ட்ரக்சரில் உள்ள வேர்ப். வேர்ப் என்றால் என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கான பதில். இங்கு பாடுகிறேன் என்ற பதில் வரி கிடைக்கின்றது. அப்படியானால் வேர்ப் பாடுகிறேன். இப்போது பாடுகிறேன் என்ற வேர்பு எப்போதும் தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்கும். இதை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். இப்போது அடுத்து மாஸ்டர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ற குழு வேர்டு எதை என்ற கேள்விக்கான பதில். ஒரு பாடல் என்ற பதில் கிடைக்கும். அப்படியானால் தமிழ் வாக்கியத்தினுடைய நான் என்பது முதல் பாகமாகவும், பாடல் என்பது 3வது பாகமாகவும், பாடுகிறேன் என்பது 2வது பாகமாகவும் நாம் எளிதாக பிரித்தெடுத்து விடலாம். இன்னும் தெளிவாக பார்த்தோமானால் சப்ஜெக்ட் யார் என்ற கேள்விக்கான பதில் நான் என்பது ஆங்கிலத்தில் ஐ. 2வது வேர்ப் என்ன செய்கிறேன், பாடுகிறேன் என்ற பதில் கிடைக்கின்றது. B1 அதாவது சிங். 3rd ஆப்ஜெக்ட் எதை என்ற கேள்விக்கான பதில் ஒரு பாடல். பாடல் என்பதற்கு எஸ் சாங். இப்போது நாம் நேரடியாக பேட்டர்னுக்கு சென்று விடலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். யார் என்ன செய்கிறேன் ப்ளஸ் எதை. இதை டைரெக்டாக அப்ளை செய்யும்போது சென்டென்ஸ் கிடைத்து விடுகின்றது. ஐ சிங் எஸ் சாங். நான் ஒரு பாடல் பாடுகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் ஒரு படம் பார்க்கிறாள். இதை பிரேக் டவுன் செய்யும்போது அவள் ஒரு போர்ஷனாகவும், ஒரு படம் என்பது ஒரு போர்ஷனாகவும், பார்க்கிறாள் என்பது இன்னொரு போர்ஷனாகவும் கிடைக்கின்றது. மாஸ்டர் ஸ்ட்ரக்சரில் சப்ஜெக்ட் யார் என்ற கேள்விக்கான பதில் அவள். அடுத்து மாஸ்டர் ஸ்ட்ரக்சரினுடைய 2வது போர்ஷன் வேர்ப் என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கான பதில் பார்க்கிறாள் என்ற பதில் கிடைக்கின்றது. இது 2வது போர்ஷன். 3rd இப்போது பார்க்கிறாள் என்ற வேர்பிலிருந்து அடுத்து ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் ஆப்ஜெக்டினுடைய குழு வேர்டு எதை என்ன என்ற கேள்விக்கான பதில். இப்போது நாம் வெர்பிலிருந்து பார்க்க வேண்டும். எதை பார்க்கிறாள், என்ன பார்க்கிறாள் என்ற கேள்விக்கான பதில் ஒரு படம் என்ற பதில் வருகின்றது. அப்படியானால் இது ஒரு ஆப்ஜெக்ட். இன்னும் விரிவாக பார்க்கலாம். சப்ஜெக்ட் குழு வேர்டு யார். இங்கு அவள் ஆங்கிலத்தில் சி. 2வது வேர்ப் என்ன செய்கிறாள், பார்க்கிறாள். E1 வாட்ச். 3rd ஆப்ஜெக்ட் எதை என்ற கேள்விக்கான பதில் ஒரு படம், எ மூவி ஆங்கிலத்தில். இப்போது பேட்டர்னை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். யார் ப்ளஸ் என்ன செய்கிறாள் ப்ளஸ் எதை. இந்த பேட்டர்னில் டைரெக்டாக அப்ளை செய்யும்போது நமக்கு சென்டென்ஸ் கிடைக்கின்றது. சி வாட்ச் எ மூவி. அவள் ஒரு படம் பார்க்கிறாள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.